இலங்கை அதிபர் தேர்தலில் சிறிசேனா வெற்றி பெற்றதை அடுத்து தமிழ் மாநில காங்கிரசின் ஞானசேகரன் தொலைபேசி வழியே பதிவு செய்த கருத்துக்களை இப்போது கேட்கலாம். ராஜபக்ஷ நிச்சயமா பதவி இறங்க வேண்டியவர். லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்து தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய கேட்டை விளைவித்து தமிழர்களை விரோதிகளைப் போல நடத்திய ராஜபக்ஷ நிச்சயமாக தோற்று போவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சொல்ல போனால் நம்முடைய இந்திய அரசு கொடுத்த 45,000 கோடி ரூபாய் நாம் உருவாக்கிய வீடுகளாகட்டும் அல்லது ரயில்வே போன்ற பணிகளாகட்டும் எல்லா பணிகளையும் இவர் சிங்களவர்களுக்கே பயன்படுத்தி தமிழர்களுடைய வாழ்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி தமிழர்களுடைய கோயில்களை எல்லாம் இடித்து தள்ளி அது புத்த மத கோயில்களாக மாற்றி இப்படி தமிழ் சமுதாயத்திற்கு நேர் விரோதமாக செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவில் என்று சொல்வதை விட உலக நாடுகள் அளவிலே பார்க்கிற போது இவர் பாகிஸ்தான் போன்ற சீனா போன்ற நாடுகளோடு உறவு வைத்துக் கொண்டு இந்தியாவிற்கு கேடு விளைவிக்கவே பார்த்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ராஜபக்ஷே இன்று தமிழ் மீனவர்களை எந்த அளவிற்கு அவர் பிடித்து தினந்தோறும் நேற்று கூட பார்த்தால் படகுகள் சிலவற்றை கைப்பற்றி மீனவர்களை அடித்து துரத்தி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தமிழ் மீனவர்களை எல்லாம் கொன்று குவித்ததோடு மட்டுமல்ல அவருடைய படகுகளெல்லாம் வைத்துக் கொண்டு அவருடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்திய அந்த ராஜபக்ஷே சிங்களவர் மட்டுமே தன்னுடைய இனம் என்கிற வகையில் ஆட்சி செய்தனுடைய விளைவுதான் இன்று இவ்வளவு பெரிய தோல்வி. கூட ஒரு ராட்சச குணத்தோடு அவர் தமிழர்களை கொன்று குவித்த காரணத்தினாலே தான் இப்படிப்பட்ட ஒரு தீர்வை ஏற்பட்டிருக்கிறது. மனித உரிமைகள் மதிக்கப்படாமல் அதை அவர் காலில் போட்டு மிதித்ததனுடைய விளைவுதான் இந்த அளவிற்கு ஒரு பெரிய தோல்வி. இது உண்மையான ஜனநாயகம் அந்த இலங்கையிலே பிழைத்திருக்கிறது, இன்னும் ஜனநாயகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அவருடைய தோல்வியே ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே அவர் போக வேண்டியவர் நிச்சயமாக போயே ஆக வேண்டும். நிச்சயமாக இன்று ராஜபக்ஷ இவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்றிய ராஜபக்ஷே தோல்வியுற்ற காரணத்தால் இன்று மைத்திரி சிறிசேனாவும் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவரும் காலியாகி விடுவார். முதலில் நாம் பார்க்க வேண்டியது நம்மை நேரடியாக அழித்த நமக்கு துரோகம் செய்தவன் போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு அவனை போக வைத்தாகிவிட்டது. அடுத்து வரக்கூடியவர்கள் அதாவது தேர்தல் களத்தில் இருக்கிற போது ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு அந்த யுக்தியோடு சில பொய்களையும் சொல்லுவார்கள். அந்த வகையில இவர் சிங்களவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக கூட அப்படி ஒரு யுக்தியை பயன்படுத்தி அவர் நிச்சயமாக உள்நாட்டில் தான் மனித உரிமை ஆணையத்தினுடைய அந்த விசாரணை நடக்கும் என்றெல்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஐநா அதை வலியுறுத்தி நிச்சயமாக அதை இலங்கையிலே நடத்தக்கூடாது, வெளிநாடுகளில் தான் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பின்பு எப்படியாவது நடத்தி நாம் அதில் வெற்றி பெற வேண்டும் ஒழிய அதற்காக ராஜபக்ஷே தொடர்ந்து பதவியில இருந்து இன்னும் தமிழர்களை மாய்க்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க கூடாது. ஆகவே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தண்டனை நிச்சயமாக சிறிசேனாவுக்கு ஒரு பாடமாக அமைந்து அவர் தன்னை திருத்திக் கொள்வார் என்று நாம் ஜனநாயகத்தில் நம்பலாம்.